இது என்னோட முதல் கதை. கதையின் பெயர் கீழோர் ஆயினும் தாழ உரை. கீழோர் ஆயினும் தாழ உரை. இது ரொம்ப நீதிநெறி உள்ள கதையாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுக்குள்ளே பாழடைஞ்ச கோயில் இருந்தது. ரொம்ப பாழடைஞ்ச கோயில். அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே நிறைய எலிகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த முனையில் யானைகளும் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு இருந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எலிகளும் சந்தோஷமாக இருந்தது, யானைகளும் சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் இந்த விஷயம் நடந்தது. தண்ணீர் பற்றாக்குறை, மழை இல்லாத காரணத்தினால ஏரி குளமெல்லாம் ரொம்ப வற்றி போயிடுச்சு. அதனால் யானைகள் தண்ணி இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால் ஒரு முடிவு பண்ணி, சரி நம்ம அந்த பக்கமாக போய் இருக்க அந்த ஏரியில் குளத்தில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புச்சு. அப்போது அந்த வழியாக இருக்கக்கூடிய எலிகள் எல்லாமே யானையோட காலில் பட்டு அதுக்கே தெரியாமல் இறந்து போகிற சூழ்நிலை உருவாச்சு. இப்படியே போனால் நம்மளோட இனமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லி எலியோட தலைவர்கள் குழுவில் உள்ளவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி நம்ம அரச யானைக்கிட்டேயே போய் பேசலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி அரச யானைக்கிட்ட போய் பேசினாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேறு வழியில் போங்களேன், இந்த வழியில் போகிறதுனால எங்கள் இனமெல்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணதுனால ராஜாவும் அப்படியே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வேறு வழியில் போகிறதுக்காக அந்த கோயிலேருந்து அடுத்த பகுதிக்கு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க. இப்படி இது இறந்து போனதுனால இவர் டக்குன்னு இந்த முடிவு எடுத்துக்கிட்டதுனால மற்ற யானைகளுக்குள்ளே ஒரு சலசலப்பு. என்னடா ராஜா இது ஒரு எலி பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டாரு, ஒரு எலி சொன்னால் நம்ம சரின்னு சொல்கிறதா, இது தவறு இல்லையா, இது நம்ம என்ன உயரம், எவ்வளோ பெரிய ஆளுங்க, நம்ம இவங்க சொல்லி கேட்குறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ ராஜா என்ன சொல்கிறார், அதாவது அந்த அரச யானை என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் இல்லை, விடு பார்த்துக்கலாம், நேரம் சூழ்நிலை வரும், காலம் வரும், பார்த்துக்கலாம். அப்போ இது ஏன் நான் இப்படி பண்ணேன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, சரி வாங்க நம்ம வேறு பக்கமாக போகலான்னு முடிவெடுத்து போனாங்க. இதனால எலிகளுக்குள்ளே ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம இனத்தை நம்மளே காப்பாற்றிட்டோம், காட்டுக்கே ராஜா அவர் அரச யானை, அவர் நமக்கு உதவி பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எலிகளும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அரச யானை காட்டு பக்கமாக போயிட்டு இருந்தது. சுற்றியில் உள்ள யானைகளெல்லாம் இளைப்பாறிட்டு இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த டைமில் அரச யானை மட்டும் தனியாக போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு வேடன் கையில் நம்மளோட அரச யானை மாட்டிக்கிட்டதோ அவரோட சூழ்நிலை தப்பிக்க முடியலை. உடனே அந்த வேடன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, பெரிய வலை எடுத்து அரச யானை எவ்வளோ பெரிய உயரம், எவ்வளோ அகலம், என்ன ஒரு கருமையான நிறம், அவ்வளோ பெரிய யானையை வலையை போட்டு கட்டிட்டார். இதனால் கதிகலங்கி போன அரச யானை இவர்கிட்டருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியலையேன்னு பொறுமை காத்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் நம்மளை காப்பாற்ற யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருந்தார். கடைசியில் தான் அந்த நேரம் வந்துச்சு. கூடவே இருந்த சக யானையில் ஒன்று பார்த்து, ஐயோ ராஜா அப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னப்போ, பயப்படாத, நேராக அந்த எலி கூட்டத்துக்கிட்ட போ, நடந்த பிரச்சனையை சொல்லு, அவன் நம்மளை காப்பாற்றுவான். என்ன ராஜா பேசுகிறீங்க, இது எலி காப்பாற்றுமா, ஆமாம் காப்பாற்றும், நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அந்த யானை போய் அங்கே எலி கூட்டத்தில் சொல்லிச்சு. எலி கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு, விடுமா எலி, குட்டுன்னு ஓடி வந்த அத்தனை எலிகளும் சேர்ந்து அந்த வலையை ஒன்று விடாமல் கடிச்சு துப்பி யானையை காப்பாற்றிட்டாங்க. யானையும் தப்பிச்சு ரொம்ப சந்தோஷமாக காட்டை விட்டு ஓடி போய் அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. வேடன் பார்த்தவன் ஏமாந்து போயிட்டான். இதுதான் கதையோட அர்த்தம். வலிமை குறைவாக இருந்தாலும் சாதாரணமாக எடை போடக்கூடாது.